செவல தாவுடா தாவு எங்க தாவுறது நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா இவங்களுக்கு இன்னுமே வந்து அந்த ஏஜ் கரெக்டாக அமையலையா இல்லை அவனோட ஹெல்த் வந்து அந்த அளவுக்கு இல்லையா என்னன்னு தெரியல. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் சண்டே நம்மளுக்கு எப்படி போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். குரு வந்து ரொம்ப நாளாக கேட்டே இருந்தான், தண்ணியில் விளையாடணும், தொட்டியில் விளையாடுறதுக்கு விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. கிளைமேட் எதுவுமே வந்து கரெக்டாக இல்லாதங்காட்டி நாங்களும் விடாமையே இருந்தோங்க. இப்போ கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குங்காட்டி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா சின்ன தொட்டியில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தண்ணி விட்டு ஃபுல்லாக வச்சுட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா மரத்தில் நல்ல புளிங்காய் பிடிச்சிருந்துச்சுங்க. காட்டில் ஒரு 3 புளிங்காய் மரம் இருக்குது. கரெக்டாக உளுப்பி விடுறதுக்கும் காய் உளுப்புறதுக்கும் ஒரு 2 ஆள் கிடச்சாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி காய் எல்லாமே உளுப்பி விடுறதுக்கு எல்லாம் கிளம்பியாச்சு. அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது பழக்கம்தான், மரத்தில் ஏறுறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு அதுக்கப்புறம் தான் ஏறினாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா காய் நம்மளுக்கு அதிகமாகவே இல்லை, பூ எதுவுமே வந்து வைக்கல. பூ இருந்த பூவும் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருச்சு. ஆனால் இந்த இயர் வந்து பரவாயில்ல, காய் நம்மளுக்கு நிறையா தான் கிடச்சிருந்துச்சு. தாவுடா தாவு எங்க தாவுறது நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. लास्ट में वही सेट पण ते छोटू तुम इधर उधर चले. हाँ हाँ ये चले. இன்னும் इधर चलेंगे रूट नहीं गिरा. दूसरा उधर भाग गया, ऊपर ऊपर वाला आ गया, ऊपर ऊपर. हाँ हाँ सही आ गया. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு பக்கமாக அந்த காய் எல்லாமே கீழே விழுந்த காய் எல்லாமே எடுத்து கட்டி வைக்கிறதுக்கு ஒரு 2.5 hours பக்கமாகவே ஆயிடுச்சு. வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே பயங்கரமான ஒரே நச்சிக்கிட்டே இருந்தான் தண்ணியில் விளையாடணும்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்தோன்னு ஃபுல்லாக வர்றமோ இல்லையோ ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான் தண்ணியில் விளையாடுறதுக்கு. வந்த உடனேயே பார்த்திங்கன்னா தொட்டிக்கு போயாச்சு. போகிறப்பவே கீழே விழுந்து எந்திரிச்சு அப்படி தான் போவோன்னா. தொட்டியில் விட்டோன்னு தான் பார்த்திங்கன்னா குருவுக்கு அப்படியே ஆஹா அப்படின்னு ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்தான். வரேன் ஏய் போடுங்க இரு மெதுவா வேணும்.
ஜம்ப் பண்ணுங்க. கீழே பார்த்து போடா. போகலாம். பக்கத்தில் வந்து இன்னொரு பையனும் வந்திருந்தான், அண்ணன் பையன்தான். 2 பேரும் பயங்கரமான ஒரே ஆட்டம். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே தண்ணியில் விளையாண்டுருப்பாங்க. ஆனால் வெயில் டைம் அப்படின்னு சொல்லி தான் தண்ணியில் விட்டோம். ஆனால் இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக ஃபீவர் வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பெரிய தொட்டி இருக்குதுங்க, ஆனால் அதில் வந்து ஃபுல்லாக ஷீட் போட்டிருக்குறோம். அதனால அதில் ஒன்றும் பண்ண முடியாது. வாழைக்கு எல்லாமே வந்து ட்ரிப்பில் தான் போகுது, பாசம் அதிகமாக பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பெரிய தொட்டிக்கு வந்து ஃபுல்லாகவே ஷீட் போட்டு கவர் பண்ணியாச்சு. இந்த வந்து சின்ன தொட்டி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னங்காட்டி சரி ஓகே விளையாண்டிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தோம். அவனுக்கு ரொம்ப ஹாப்பி, பார்க்குறக்கே மனசுக்கே வந்து ஒரே சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபீவர் சரியாக ஆகலை, கிட்டத்தட்ட 103 டிகிரி அந்த அளவுக்கு ஃபீவர் இருந்தது. இப்படி பண்ணு, இப்படி உள்ள படுத்து, இப்படி கால மேல தூக்கி பண்ணு, கால மேல தூக்கு, பாடு அப்படியே பாடு, படுத்து கால மேல தூக்கு, படு இரே, கால மேல தூக்கு, போட அதை பிடிக்காது. கால மேல தூக்கி பண்ணு, அடி கையை தாவு, கையை விரி, அப்படி பண்ணு. தண்ணியில் விடுறது பெருசு இல்லை, ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் கரெக்டான ஏஜ் இன்னும் வரல அப்படின்னு தான் சொல்லணும். ஃபாரின்லலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 months பேபி அந்த மாதிரியே வந்து போடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு இன்னுமே வந்து அந்த ஏஜ் கரெக்டாக அமையலையா இல்லை அவனோட ஹெல்த் வந்து அந்தளவுக்கு இல்லையா என்னன்னு தெரியல. ஒரு 4 days பக்கமாகவே வந்து ஃபீவர், கோல்டு அந்த மாதிரி தான் அஃபெக்ட் ஆகிருந்தது. அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் ஹாப்பியாக தான் இருந்தது, ஆனால் அதனோட ஃபீட்பேக் பார்த்திங்கன்னா 4 days எங்களுக்கு ரொம்ப சிரமமாக போயிடுச்சு. இப்படி தான் அந்த அன்றைக்கி சண்டே எங்களுக்கு போச்சுங்க. நீங்களும் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.